தற்போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். ஆளுநர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை இதுவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கவில்லை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஆளுநர் மிக நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கு குறுக்கே நிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவரை ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுதான் சரியானது. இதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எடியூரப்பா அவர்களுக்கு 90 சீட்டு தான் இருந்தப்ப அவங்களுக்கு அதை பத்தி எந்த நம்பர் பத்தி கவலையப்படாம ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவரால் பெரும்பான்மை அதுக்கப்புறம் தான் அவர் ஃப்ளோர் டெஸ்டே அவர் நடத்தினாரு. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தனிப்பெரும் கட்சியா இருக்கிறப்ப அவர்கள் அழைத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வேற எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க உரிமை கோரல. ஒரு சூழல் இருக்கிறப்ப ஒரு கட்சியோ கூட்டணியோ ஆட்சி அமைக்க உரிமை கோராத ஒரு சூழல்ல நீங்க தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவரை ஆட்சி அமைக்க அழைச்சிட்டு போக வேண்டியதானே? அதுதான் கரெக்ட். அப்படி இல்லாம பாஜகவினுடைய நெருக்குதலுக்கு பணிந்து ஆளுநர் ஆளுநர் மாளிகையை ஒரு பாஜகவினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையகம் மாதிரி அது செயல்படக்கூடாது. மிக நிச்சயமாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு ஒரு அரசியல் சாசனத்தை பற்றியும் இந்தியாவில் இதற்கு முன்பு நடந்த முன்னுதாரணங்களை பற்றியும் போதுமான புரிதலும் தெளிவும் அவருக்கு இருக்கும் நான் நம்புறேன். மிக நிச்சயமாக மேலும் காலதாமதிக்காமல் ஆளுநர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு இது. அதனால ஒரு குறுக்கு வழியில தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பை தடை செய்ய ஆளுநர் முயற்சிக்க கூடாது. பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நிலத்துல செயல்படுத்த நினைக்க கூடாது. அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, மக்கள் மாளிகையிலிருந்து ஒரு விளக்கம் ஆளுநர் தரப்பிலிருந்து ஆளுநர் கொடுத்திருக்காங்க. அரசியல் பிரிவு 361 படி ஆளுநரோட அதிகாரங்களை யாரும் கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையை நிரூபித்த பிறகே அந்த பர்டிகுலர் அரசியல் கட்சிகளை ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். பெரும்பான்மை எங்க நிரூபிக்கிறது? தெருவுல வச்சா நிரூபிக்க முடியும். இல்ல ஆளுநர் மாளிகையில எம்எல்ஏகளை கூப்பிட்டு பரேட் நடத்த முடியுமா? அதுக்கு பேரு ஜனநாயகமா? அது அரசியல் சாசனம் அப்படி சொல்லுங்க. ஆதரவு கடிதங்களை கொடுங்க கேக்குறாங்க. 118 பேர் இருக்காங்கன்றதுக்கான ஆதரவு கடிதங்களை எங்கிட்ட கொடுங்க, அதை நாங்க பார்த்துட்டு கொடுக்குறோம். இங்க தமிழகத்துல ஒரு நிலையான அதுக்கான தேவை என்ன நான் கேட்கிறேன். பெரும்பான்மையை அவங்க ஆளுநர் பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்கணும். எங்க? ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளில அவங்க நிரூபிப்பாங்க. அதை பத்தி இவங்க எங்க கவலைப்படுறாங்க? அதை நிரூபிக்க வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்க நிரூபிப்பாங்க நிச்சயமா. அப்படி இருக்கிறப்ப இப்படி எப்படி அப்ப இதுக்கு முன்ன ஆளுநருக்கு ஆளுநருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாதுங்கிற அரசியல் சாசன பிரிவு அவங்க ஆளுநர்கள் இன்டர்பிரட் பண்றாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு இங்க இருந்தப்ப பல முறை அவங்க ஆளுநருக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல பல முறை உச்சநீதிமன்றத்துல ஆளுநருக்கு வரம்பு வரையறையற்ற அதிகாரம்ங்கிறது கிடையாது, ஆளுநருங்கிறது அதிகாரம் என்னன்னு அரசியல் சாசனம் சொல்லி இருக்குதோ அதற்கு மேல ஆளுநர்கள் அந்த அதிகாரத்தை இருக்கிறதா நினைக்க கூடாதுன்னு பல முறை உச்சநீதிமன்றத்துல ஆளுநர்களை கடுமையான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கு. அந்த தீர்ப்பெல்லாம் அந்த மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் படித்து பார்க்க வேண்டும். இல்ல அவர்களுடைய சட்ட ஆலோசகர்களிடம் அவர் அதை கேட்டு பெறணும். மிக நிச்சயமாக ஆளுநருக்கு வரம்பு மீறிய அதிகாரம்னு எதுவுமே கிடையாது. அதுதான் அரசியல் சாசனம் சரி உச்சநீதிமன்றமும் சரி உறுதி செய்திருக்கிறது. மிக நிச்சயமாக ஒரு தனிப்பெரும் கட்சியின் தலைவரை அவங்க ஆட்சி அமைக்க அழைக்கணும். இதற்கு முன்பு நான் சொன்ன மாதிரி பல்வேறு மாநிலங்களில் தனிப்பெரும் கட்சியின் தலைவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கட்சி இணைந்த பிறகுதான் இந்த அழுத்தம் அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை இருக்கு. அதை பத்தின உங்க பார்வை? இருக்கலாம். அதாவது ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியா சேர்ந்து இருக்குது. அப்ப அந்த கட்சி பெரும்பான்மை நிரூபிக்க யாருடன் கூட்டணி சேரலாம் யாருடன் கூட்டணி சேரக்கூடாதுங்கிறது அந்த கட்சி தான் முடிவு பண்ண முடியும். அதை பாஜக முடிவு பண்ண முடியாது இல்லையா? அதுதான் இப்ப அவங்க செய்யறாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுமே பாஜக சொல்ற மாதிரி தான் நிக்கணும், உட்காரணும், எந்திரிக்கணும்னா அப்புறம் எதுக்கு எல்லா அரசியல் கட்சி இருக்கணும்? அதுக்கப்புறம் பாஜகலே கொண்டு எல்லா அரசியல் கட்சி சேர்த்திடலாமே. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு நகர்ந்திருக்கத அது திமுக ஏதாவது நீங்க முன்கூட்டி ஏதாவது தெரிவிச்சிங்களா? அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா? அது பத்தின ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல, அது எங்க தலைமையில இருந்து பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ப்ராசஸ்ல நான் எதுவும் இன்வால்வ் ஆகல. மிக நிச்சயமா தலைமையில இருந்து சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நீண்ட கால கூட்டணி எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு
அரசியல் சூழல் காரணமா இந்த மாதிரி பாஜக தமிழ்நாட்டை மிகப்பெரிய நெருக்கடியில் தள்ளி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய நம்ம அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட போற முடிவை எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டின் நலன் மற்றும் எதிர்காலம் கருதி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ளும்னு நாங்க நம்புறோம். நேற்று திமுக தரப்புல டிஆர் பாலு ஒரு அறிக்கை, ரொம்ப கடினமான ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. துரோகத்தை, இது மாதிரி நிறைய துரோகங்களையும் தோல்விகளையும் நாங்க பார்த்திருக்கோம், அதுல இருந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை குறிப்பிட்டு சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு. இல்ல, அவ்வளவு கடினமான வார்த்தைகளை அண்ணன் பாலு அவர்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். இது அரசியல்ல கூட்டணிகள் இருக்கிறதும் அப்புறம் பல்வேறு சூழல்களால் கூட்டணிகள் மாறுதல் இயல்பானதான். நேற்று நான் கூட இதை பத்தி எழுதியிருந்தேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்க கூட கூட்டணியில விட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனா அதுக்காக நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னைக்குமே விமர்சிச்சது கிடையாது. நாங்க போய் தனியா தான் தேர்தலில் போட்டிட்டோம். எங்களுக்கும் நாங்களும் வெற்றி பெற முடியவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியல. அதற்கப்புறம் நாங்க தொடர்ந்து கூட்டணி 12 ஆண்டு காலமாக இருந்திருக்குது. அதுல பரஸ்பரம் ஒரு மரியாதையான ஒரு பிரிதல் தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு அரசியல் ரீதியான முடிவுதானே ஒழிய தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. அந்த நீண்ட கால கூட்டணி அதனுடைய தன்மைங்கிறது எங்க மனதுல எப்பவுமே இருக்குங்கிறது தான் எங்களுடைய தரப்பு. இது அவ்வளவு ஒரு துரோகம் கிடையாது, ஒரு அரசியல் நிலைப்பாடு, தமிழ்நாட்டின் நலன்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இல்ல, 5 இடங்கள் திமுக கூட்டணியில இருந்து நீங்க வெற்றி பெற்றீங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னும் போது அது எப்படி, அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, நீங்க எப்படி அதை கடந்து போறீங்க அப்படின்றதான் கேள்வி. இல்ல, இது ஒரு நீண்ட கால கூட்டணி பிரியுறதுங்கிறது ஒரு சங்கடங்கள் இரு தரப்புலையுமே இருக்கும். நீங்க ஒரு நீண்ட காலம் ஒரு அரசியல்ல பயணிச்சிருக்கோம் ஒரு கட்சியோட, அதே மாதிரி அதுல ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கு. நிறைய நீண்ட காலம் எங்களுக்கு அவங்களும் உறுதுணையா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நாங்களும் உறுதுணையா இருந்திருக்கோம். அதெல்லாம் கடந்து ஒரு புதிய முடிவை எடுக்கிறதுங்கிறது எங்களுக்கும் எளிதானதாக இல்லை, அவங்களுக்கும் அதை ஏத்துக்கிறது எளிதானதாக இருக்காதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, நீங்க குறிப்பிடுறீங்க இந்த முடிவு கடினமான முடிவு, எவ்வளவு எளிதாக எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது, நேற்று நீங்க காட்சிகளாகவும் பார்த்திருக்க முடியும். இந்த முடிவு அறிவிப்பு வெளியான அந்த சில நிமிடங்கள்லேயே சத்தியமூர்த்தி பவன் வாசல்ல தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடுறாங்க. அப்படின்னா இது காத்திருந்து அல்லது எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வாகவே தானே பார்க்கப்படும். இல்ல, ஒரு நீண்ட கால கூட்டணியில தொண்டர்களுக்கு இப்ப மேல என்னதான் தலைமை அளவுல ஒரு நல்லுறவு இருந்தாலும், நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், கீழ்மட்ட லெவல்ல சில பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. பட் அதையெல்லாம் தாண்டி தான் நாங்க நீண்ட காலம் பயணிச்சிருக்கிறோம். அது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் தொண்டர்களுடைய வெளிப்பாடு தான். அதை ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நிலைப்பாடுன்னு நம்ம பார்க்க முடியாது. நாங்க ஒரு கடினமான முடிவை எடுத்திருக்கோம். அது தேவையான நேரத்துல தமிழ்நாட்டு நலன்கிறது எடுக்கப்பட்ட முடிவு, அவ்வளவுதான். அதுல ஒன்னும் எங்களுக்கான சுயநலம்னு ஒண்ணும் இல்லை. இந்த ஆளுநர் விவகாரத்துல தமிழக அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாடை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஐ திங்க் ஆளுநர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அதிமுகவை தவிர எல்லாருமே சரியான நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. மிக நிச்சயமாக தனிப்பெரும் கட்சியின் தலைவரை ஆளுநர் நீங்க பதவியேற்க அழைக்கணும். அரசியல் சாசனத்துப்படி ஆளுநர் நடந்துக்கணுங்கிறது தான் ஐ திங்க் எல்லா கட்சியினுடைய நிலைப்பாடா இருக்கு இது வரைக்கும். நேற்று ஒரு செய்தி, நேற்றிலிருந்தே ஒரு செய்தி, அதுவும் தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் இணைந்த பின்னராக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. அதிமுக திமுக 2 திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிடுவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் அது இப்ப வரைக்கும் இன்னும் அந்த செய்தியாகவே பரவி கொண்டே இருக்கிறது. அது ஊடகங்கள்ல தான் வருது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நெறி சார்ந்த அரசியலை பின்பற்றக்கூடியவர், ஒரு மதிப்பீடுகள் சார்ந்த நாகரிகமான ஒரு அரசியலை பின்பற்றக்கூடியவர், ஒரு நல்ல தலைவர், மிகுந்த அனுபவம் மிக்கவர். அவர் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு நான் நம்பல. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பை அவர் மதிக்கலாம் நினைக்கக்கூடியவர், மிக மிக நாகரிகமானவர். அதனால அவர் ஒரு அரசியல் அதிகாரத்திற்காக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொள்வார் அப்படின்னு நான் நினைக்கல. நன்றி மேம். நன்றி.